லைட் இன்டென்சிட்டி, அதாவது இலுமினேஷன் கண்ட்ரோல். இலுமினேஷன் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூமோட வெளிச்சம் பிரைட்னஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன இந்த லைட் எரியும். இப்போ ஃபுல் பிரைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த லைட் எரியாது. இட் மீன்ஸ் இப்போ டே டைம்னு வச்சுக்கலாங்க, நீங்கள் இப்போ கார்டன் கூட வச்சுக்கலாம், ரூம் கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த லைட் எரியாது. எப்போ டார்க்காக இருக்கோ அப்போ ஃபுல் பிரைட்டாக இருக்குது. கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி லைட் வெளிச்சம் இருந்துச்சுன்னா லைட்டாக இருக்குது. 3 கண்டிஷனாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ப்ளக்கில் போடுறோம். ப்ளக்கில் போட்டாச்சு அப்படின்னா இதான் வந்து எல்டிஆர் சென்சார். இது வந்து எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து லைட்டாக வெளிச்சம் இருக்கிறனால செமி பிரைட்டாக இருக்குது. இதே வந்து இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபுல் பிரைட்டாக இருக்குது. இது வந்து இன்டென்சிட்டி வேரி ஆகும். இதுவே வந்து வெளிச்சம் இருக்குது, ஆல்ரெடி நிறையா வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஹலோ ஹலோ வேலை இருக்குது. இதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி வெளிச்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக ஆஃபில் இருக்கும். செமி பிரைட்னா இங்கே செமி பிரைட்னு காமிக்கும், லெஸ் பிரைட். டோட்டலாக டார்க்காக இருந்தால் ஃபுல் பிரைட் இருக்குது. ஸோ 3 கண்டிஷன். ஸோ வந்து டிபெண்டிங் அப்பான் தட் கிளைமேட் சரௌண்டிங் வச்சு வேரி ஆகும். இது எல்டிஆர் சென்சார், இது அர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர், இது வந்து ரிலே, 2 ரிலே. ஒரு ரிலே வந்து ஃபுல் பிரைட்டு, ஒரு ரிலே வந்து செமி பிரைட்டு. டோட்டலாக ஆஃப்னா எதுவுமே இருக்காது, அதுக்கு ரிலேன்னு பேர். இது எல்இடி, இது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். 230 வோல்ட் இஸ் கன்வெர்டட் டு 12 வோல்ட்டு. நம்ம இந்த சர்க்யூட்லாம் வந்து கம்மியான வோல்ட் ஒர்க் ஆகும். ப்ளக்கில் குத்தி 230 வோல்ட் கன்வெர்ட் 12 வோல்ட்டு. இது டயோடு போட்டிருக்கோம், இது ஏசி டு டிசியாக மாறும். இது ரெக்டிஃபயர் 7805 ரெக்டிஃபயர். இது அர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர். இது 2 ரிலே எல்டிஆர். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ப்ரோக்ராம் தரேன், ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் பார்க்கலாம்.